Taste the Daily. கள்ளக்குறிச்சி அருகே கள்ளத்தனமாக மதுவிற்ற திமுக நிர்வாகியும் அவரது மகனும் பிடிபட்டதில் 80 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. நிறைமதி கிராமத்தில் பல நாட்களாக திமுக நிர்வாகியான அண்ணாமலையும் அவரது மகன் பொன்முடியும் சேர்ந்து கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் வாங்கி வீட்டில் வைத்து விற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தந்தையும் மகனும் கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்க கடத்தி வந்தபோது பிடிபட்டனர். சமதர்மமும் முற்போக்கு சிந்தனையும் பேசும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையால் இளைஞர்கள் சீரழிவதும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் பாதிக்கப்படுவதும் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு ரங்கம்பாளையத்தில் அமைந்துள்ள மாக்காளியம்மன் கோவிலின் உண்டியலை உடைத்து பணம் மற்றும் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல் கோவிலை பூட்டிவிட்டு சென்ற பூசாரி மறுநாள் வந்து கோவிலை திறந்து பார்த்தபோது கருவறையில் இருந்த உண்டியல் காணாமல் போயிருந்த நிலையில் உண்டியல் கோவில் அருகே காலி இடத்தில் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 50,000 ரூபாய்க்கு மேல் பணமும் தங்க நகைகளும் கொள்ளை போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியிலேயே கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவது காவல்துறையின் திறனற்ற செயலை வெளிப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே வாழவந்தான் கோட்டையில் மின்வாரிய பெண் ஊழியரிடம் செயினை பறித்து தப்பியவர்களில் ஒருவனை பிடித்த நிலையில் மற்றொருவன் அரிவாளை காட்டி தப்பியுள்ளான். வாழவந்தான் கோட்டை காமாட்சியம்மன் நகரைச் சேர்ந்த மின்வாரியத்தில் பணிபுரியும் கலா என்பவர் சைக்கிளில் சென்றபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரை கீழே தள்ளிவிட்டு அவர் அணிந்திருந்த 4.5 சவரன் சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளனர். காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்டில் சென்றவர்களை மறித்தபோது இளைஞர் ஒருவர் அரிவாளை காட்டி காவலரை மிரட்டி தப்பிய நிலையில் மற்றொருவன் பிடிபட்டான். விடியா ஸ்டாலின் ஆட்சி காவல்துறை மீது பயமில்லாததே இதுபோன்ற குற்றங்கள் நிகழ காரணமாகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி காவல் நிலைய வளாகத்தில் உள்ள திமுக எம்எல்ஏ அலுவலகத்தில் மின் விசிறிகளும் கணினி பொருட்களும் திருடு போனது. திமுக எம்எல்ஏ அலுவலகத்தின் முன்பக்க அறையில் இருந்த 4 மின் விசிறிகள் மற்றும் கணினி பொருட்கள் திருடு போயின. காவல் நிலைய வளாகத்திற்குள்ளேயே திருடு போன இந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்திலிருந்து மீளாமல் இருப்பதை இந்த சம்பவம் உறுதி செய்திருப்பதாக பலரும் விமர்சித்தனர். கரூரில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பட்டாக்கத்தியுடன் பிறந்த நாள் கொண்டாடிய நிலையில் பிடிபட்டனர். மேல் நல்லத்தங்கால் ஓடையைச் சேர்ந்த அஜித் என்பவர் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தி கேக் வெட்டி பட்டாக்கத்தியுடன் கொண்டாடி அதை வீடியோவாகவும் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் கரூரைச் சேர்ந்த தினேஷ்குமார், சுரேஷ், சந்துரு, ஜினித், ஒரு சிறுவன் ஆகாஷ் ஆகியோர் கத்தியுடன் சிக்கினர். மேலும் தப்பியோடிய அஜித், ஹரிஹரன் ஆகியோர் தேடப்பட்டு வருகின்றனர். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவர் மீதும் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் விடியா திமுக ஆட்சியின் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்திலிருந்து எப்போது விழிக்கும் என மக்கள் கேள்வி எழுப்பினர்.